இதுதான் விழா மரம். இப்போ பாருங்கள், இதான் விழாக்காய். இது பிஞ்சிலே விழுந்துருச்சு. இது இன்னும் நல்லா பெருசாக வரும். இதை வுட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிளில் அவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு நிகரான சத்துக்கள் இதுலேயுமே இருக்குது. இதை பழமாக சரியான பக்குவத்தில், இது ஏன் வுட் ஆப்பிள்ன்றாங்கன்னா நல்லா கடினமாக இருக்கும். அடித்து தரையில் வேகமாக அடித்தா தான் உடையும், இல்லை வேறு ஏதாவது பொருளை கொண்டு இது மேலே தாக்குனா தான் உடையும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக வுட்டாக இருக்கிறதுனால வுட் ஆப்பிள் அப்படின்ட்டு பேர். இது நல்ல பழம் வைக்கும். அந்த பழத்தை சரியான பக்குவத்தில் எடுத்தோம்னா உள்ள நிறைய விதைகளோட சதைப்பற்றாக இருக்கும். அதை அப்படியே சுரண்டியும் எடுத்து சாப்பிட்லாம். இல்லைனா அது கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்லாம். நல்ல சுவையாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பிஞ்சா இந்த மாதிரி பக்குவத்தில் அதை பறிச்சிட்டிங்கன்னா உள்ளதை சட்னி அரைச்சி தோசைக்கு, இட்லிக்கு அதுக்கெல்லாமும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு பழம் இது. இது சமவெளி பகுதிகள்லையும், வயல் பகுதிகள்லையும், மலைப்பகுதிகள்லையுமே நல்ல விளையுது. குறிப்பாக இந்த மரத்தோட இலைக்கு, இந்த கனிகளுக்கெல்லாம் நம்மளோட கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். அதை சரியான பக்குவத்தில் சாப்பிட்டோம்னா கல்லீரல் பலப்படும்னு சொல்கிறாங்க. இந்த மரம் முழுக்க நிறைய முட்கள் இருக்கும். முட்கள் நிறைஞ்ச மரம் எல்லாமே வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. நீங்கள் எவ்வளோ வறட்சியான பகுதியில் இருந்தாலும் சரி, இந்த மரத்தை நட்டு வளர்த்துட்டிங்கன்னா பெருசாக நீங்கள் பராமரிக்கணும், தண்ணி ஊற்றணும்லாம் அவசியம் இல்லை. தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆண்டுகளில் பல முறை பழங்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல சத்து நிறைந்த பழங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வளர்த்து பயன்பெறுங்க.